ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு வாங்க நம்ம கப்பை பிரியாணி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 300 கிராம்ஸ் பீஃப் எடுத்துட்டு அது கூடவே ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பின்ன பச்சை மிளகா, கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பீஃப் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 விசில்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். பீஃப் வேகிற கேப்பில் நம்ம கப்பையை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதையும் நம்ம வேக வச்சுக்கலாம். கப்பை வேக வைக்க சொல்ல கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, பின்ன தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 70% நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கப்பையை பீஃப் கூட ஆட் பண்ணிட்டு திருப்பி ஒரு 2 to 3 விசில்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா குழஞ்சிருந்தால் தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கப்பை பிரியாணிக்கு தாளிச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வேண்டி ஒரு சின்ன பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது லைட்டாக சூடானது அது கூடவே துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கிறோங்க. ஆட் பண்ணிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் இது கூடவே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு அதையும் கொஞ்சம் பொரிய விட்டு எடுத்துக்கிறோங்க. அவ்வளோதான், நம்மள்ட்ட கப்பையும் இங்கே ரெடி ஆகிருச்சு. அது கூட நம்ம இந்த தாளிச்சதையும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான். நம்ம இந்த தாளிச்சதை ஆட் பண்ண சொல்லியே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இறக்க சொல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன் பின்ன கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிற வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மள்ட்ட சூப்பரான கப்பை பிரியாணி ரெடி. இதை சூடோடு சர்வ் பண்ணுங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.